ஹாய் ஹலோ மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு திருப்பதிக்கு போகிறோம். ட்ராவல் அழகாக பண்ணுறோம். எங்கள் குடும்பத்தோடு போனோம். 2024 ஜனவரி மாதம் தாலி மாற்றி எங்கள் அம்மா எனக்காக வேண்டிட்டாங்க. அதனால் தாலி போட்டு வரத்துக்காக குடும்பத்தோடு கூப்பிட்டு போனேன். எங்கள் 2 அக்காங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள். கடைசியாக திருப்பதி கோயிலுக்குள்ளார போக முடியல, ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். அது தடங்கலாம். ஆனால் திருப்தியாக எல்லோரும் போயிட்டு வந்தோம். அடுத்த டைம் எல்லோரும் ஒன்றா போவோம். அப்போ இதோட தெளிவாக போடுறேன். என்கிட்ட நிறையா நல்ல நல்ல கேமரா வாங்கி வச்சுருக்கேன். அதில் அழகாக வீடியோ எடுத்து போடுவேன். சரிங்களா? இது ஒரு நினைவாற்றலுக்காக, எனக்கும் என் குடும்பத்துக்காக. அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷப்படுவாங்கன்னு. பொதுமக்களாகிய நீங்கள் உங்கள் கடமை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இது மெயின் என்ட்ரன்ஸு. இது நான் அங்கே பஸ் இருந்துச்சு, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஆனால் நான் நாங்கள் போனது 11 பேருன்னு நினைக்கிறேன். நான் சின்னதாக ஒரு கார் பிடிச்சிக்கிட்டேன். நல்லபடியாக ஒரு காரு 400 ரூபா 500 ரூபாய்க்காக பிடிச்சேன். அதனால் எல்லாத்தையும் சுற்றி காட்டிக்கிட்டே போனார். நடந்து போகல. அடுத்தடுத்த கடவுள் பயணம் நடந்து கூப்பிட்டு போனேன் எங்கள் அம்மாவை எல்லாத்தையுமே. ஏன்னா அங்கே நிறையா கிருஷ்ணர் கால் வச்சது நிறையா இருக்குது, பெருமாள் கால் வச்சது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு, டீ பைத்தியம் இல்லையா, தூங்கி எழுந்தோடனே எல்லோரும் அங்கே 1 மணி நேரம் படுத்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ஏன்னா விடிய காலைல தான் பஸ் இருக்குன்னுட்டாங்க. ஸோ அதனால் அங்கே 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வரோம். செம பெருசுங்க திருப்பதி. ஆனால் என்ன வளர்ச்சி தான் இல்லை, இவ்வளோ பணம் வருது, நல்லா பண்ணி. ஆனால் பரவாயில்ல, ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ ஃபுட்டுலேயே எத்தனையோ ஏழைங்க வாழ்கிறாங்க. எல்லாம் பெருமாள் ஆசீர்வாதம். ஹோட்டல் மஞ்சுநாத் பவனில் தான் காலையாக போய்ட்டு ஒரு ஃபில்டர் காஃபியோடு சேர்ந்து ஒரு டீ. இது எங்கள் சின்னக்கா பையன், இது எங்கள் அம்மா, இது எங்கள் பெரியக்கா பையன் பயணிராஜ், இது எங்கள் சின்ன அக்கா, அது எங்கள் பெரியக்கா நடு பொண்ணு, இந்த பயன்ராஜோட அவங்க அக்கா. அவன் எங்கள் சின்ன அக்காவோட பெரிய பையன் ஹரி, எங்கள் மம்மி. இது இவனுங்களே இப்படி ஆட்டுறானுங்க. எங்கள் மாமனார், எங்கள் அத்தை அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி உட்காந்துருக்கிறது எங்கள் மாமனார், எங்கள் அத்தை பக்கத்தில். இது என் மனைவி. அங்கே என் தெய்வம், அங்கே எங்கள் மாமனார் மடியில் உட்காந்துருக்காங்க. அது என் தெய்வம். அதுக்காக தான் நாங்கள் இன்னொரு தெய்வத்தை பார்க்க வந்தோம். எல்லோரும் சந்தோஷமாக இருந்துச்சு ட்ராவலு. இதில் என்னென்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம். இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாள் என்ன நாள்னு தெரில, ஆனால் எல்லாருமே போகிற மாதம் அது. மறந்துட்டாது எந்த மாதம்னு தெரில. ட்ரெயினில் ஒரே கூட்டம், இடம் கிடச்சதே கஷ்டமாயிடுச்சு. எங்கள் மாமனார் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, கன்னியாகுமரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து நாங்கள் வர ட்ரெயினில் மாறி வந்தாங்க. அவங்க எனக்கு இடம் பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு இடத்துல ஏன் புக் பண்ண முடியாது, பேசஞ்சர் அது. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 80 ரூபா 70 ரூபா தான் கீழ் திருப்பதிக்கு. காசு மட்டமாக இருக்கணுன்றதுக்காகலாம் இல்லை. சரி, இவ்வளோ கூட்டத்தில் என் மனைவி கேட்டால், என்னங்க இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ கூட்டத்தில் போவீங்க? இந்த வாக்குவாதம் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறையா இடத்துல இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கூட்டத்துலேயும் நான் பிறந்தவன் தான். இவங்க எல்லா பொண்ணுங்களும் சேஃப்டியாக போகக்குள்ள, எல்லா அம்மாக்களும் சேஃப்டியாக போகக்குள்ள, ஒரு ஆண் ஒரு தைரியமாக தான் குடும்பத்தை வழி நடத்த முடியும்னா என்னாலையும் வழி நடத்த முடியும். உங்களை எந்த பாதுகாப்பாக கூப்பிட்டு கூப்பிட்டு போனேன். அதே மாதிரியே பாதுகாப்பாக தான் கூப்பிட்டு போனேன். இதில் பணம் இருக்கிறோம் புக் பண்ணுறான், பணம் இருக்கிறோம் ஏசி பஸ்ஸில் போகிறான் அப்படின்ற ஒரு இது பண்ணல. பாதுகாப்பு எல்லாருக்கும் முக்கியம்தான். அது பாதுகாப்பான ஆள்கிட்ட இருக்கக்குள்ளே பாதுகாப்பு தவறி விடாது. அதனால் நான் ரொம்ப சேஃப்டியாக தான் கூப்பிட்டு போனேன். எல்லோரும் கேட்பாங்க, அப்போ குடும்பத்தை சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏசி பஸ்ஸில் 1000 ரூபானா, நார்மல் பஸ்ஸில் இடம் இருக்குது, நீ கூட போகிற, சரியான இடத்துல உட்கார வைக்க போகிறேன்னா அதில் 300 ரூபானா, நீ பணத்தை சிக்கனம் பண்ண தேவையில்ல. எதில் போனாலும் சேர்ந்தானா சேஃப்டி ஒன்றால் கொடுக்க முடியும்னா, அங்கே பாதிப்பு இல்லைன்னா கூப்பிட்டு போகலாம். அதுதான் என்னோடய இது. அப்படி தான் கூப்பிட்டு போனேன்.
அது நெறையா பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து நெறையா பேரு, இல்ல நாங்கலாம் வந்து அவங்க என்னன்னா மாசம் ஒரு 15,000 20,000 கூட வருமானம் இல்லாதவன், நான் சேஃப்டி குடுக்க போறேன்னு சொல்ட்டு, 100 சீட்டும் ஃபுல்லா இருக்கிற ஏசி பஸ்ல வந்து புக் பண்ணி ரூ. 1000 ரூ. 1500 குடுத்து போறது எப்படி இருக்குது? 100 சீட்டுக்கு 100 சீட்டுலயும் ஒரு 20, 30 சீட்டு தான் ஒரு லாங் டிராவல்ல போறாங்க. அதுல போறது எப்படி இருக்குது? அதுவுமே ஏசி பஸ் இல்லனாலும் ஏர் பஸ்ஸு. என்னோட வேரியேஷன் இதான். நீ பேசஞ்சர பத்தி தானே பேசுற. அன்னைக்கு எதிர்பாராத அது நடந்துருச்சு. அன்னைக்கு புக் பண்ணவும் முடியல அந்த மாசத்துல. ஏன்னா எல்லாரும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. அதுக்கான விளக்கம். பொதுவா சேஃப்டின்றது நம்ம கூட போறவங்க கையில தான் இருக்குது, என்ன பொறுத்தவரைக்கும். அதனால அந்த டிராவல் நான் சேஃப்டியா கொண்டு போனேன்னு நெனைக்கிறேன். அடுத்த விஷயம், கார் எடுத்துகிட்டு தனியா தான் போனோம். அது நல்ல டிராவல் ஜர்னி சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி வருது பார்த்தீங்களா, அதுதான் ரூ. 50 பஸ்ஸு. ஏன்னா இது வந்து டிக்டாக்லேயும் நான் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கலனாலும் இங்கே நிறையா ரீச் போகுது. ஸோ இந்த வீடியோ அதனால தான் ஒரு திருப்பதி ட்ராவலை நம்ம போடுறேன். எப்படி ஆரம்பிச்சுன்னா, நாங்கள் திருக்கோளூர்லேருந்து நாங்கள் கிளம்புனோம். திருக்கோளூர்லேருந்து கீழ்திருப்பதி, கீழ்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி. மொத்தமாகவே எனக்கு போயிட்டு வரதுக்கான செலவே ஒரு 6000 7000 தான் ஆச்சு. 11 பேரை கூப்பிட்டு போயிட்டு வரனேன். அங்கே சாப்பாடு செலவெல்லாம் விட்ருங்க, நான் ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு வரது மட்டுமே. பட்ஜெட்டாக ஒரு குடும்பத்தை வந்து இதுக்குள்ளாரையே நம்ம வந்து ஒரு 11 பேர் 5000 இருந்தாலே போயிட்டு வந்துட முடியும். அந்த மாதிரி தான் போயிட்டு வந்தேன். ரொம்ப கீழே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. நிறையா வீடியோ வந்துட்ருக்கும், இருந்தாலும் என் வீடியோ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கான ஒரு குடும்ப பதிவு தான் இது, சரிங்களா. நல்ல பாட்டு, ட்ராவல் போகக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிட்டு பெருமாள் பாட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப திருப்தியாக போனோம். அங்கே போயிட்டு அந்த கூட்டத்தை எடுக்க முடில, இருந்தாலும் வாங்க கொஞ்சம் ரசிங்க. இதுக்கு நடுவில் நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அக்காங்களை அவங்களும் எங்கேயுமே அனுபவிச்சதில்லை. எங்கள் அம்மா மாதிரி தான். எங்கள் மாமாங்களாம் அவ்வளோ சந்தோஷமானவங்க அப்படின்லாம் வச்சுப்பாங்களாம் இல்லை. பெரிய அக்காவோட கதை பெருசு, சின்ன அக்காவோட கதை அதுக்கும் மேலே பெருசு. சரி, அதெல்லாம் என்னத்துக்கு பப்ளிக்கில். அவங்க அனுபவிக்காத ஆசையை நான் கூப்பிட்டு போயிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எங்கெங்கன்னா இது நான் திருப்தியாக பெருமையாக சொல்லுவேன். என்னோடய சம்பாத்தியத்தில் எங்கள் அக்காங்களை நான் வந்து கூப்பிட்டு போயிருக்கிறேன். நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்னு. திருநள்ளாறு கூப்பிட்டு போயிருக்கேன், ராமேஸ்வரம் கூப்பிட்டு போயிருக்கிறேன், திருச்செந்தூர் கூப்பிட்டு போயிருக்கிறேன். அப்புறம் எங்கே கூப்பிட்டு போனால் மறந்துட்டேன். பெங்களூர்லாம் அங்கே வந்தால் அவங்கள அங்கெல்லாம் சுற்றி காட்டியிருக்கிறேன். இதுக்காக சொல்கிறேன்னா, இன்னும் நிறையா நான் எங்கள் குடும்பத்தோடு நான் நிறையா ட்ராவல் பண்ணேன். இப்போ எங்கள் குடும்பம்னா எங்கள் அஜிதா குடும்பமும் ஆகிடுச்சு. இவங்க எல்லாத்தோடையும் நம்ம நிறையா ட்ராவல் பண்ணணும். எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறோமோ அந்தளவுக்கு அதில் ஒரு 10% குடும்பத்துக்காக நம்ம கொடுக்கணும். அவங்களும் எதுவும் பெருசாக அனுபவிச்சதில்லை, சந்தோஷப்பட்டதில்லை. அவங்களாம் என் மேலே அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, அவங்களாம் எதிர்பார்த்து பழகுறாங்களோ இல்லையோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத என் கையில் காசு இருந்துச்சுன்னா எங்கள் அக்காங்களையும் எங்கள் அம்மாவையும் எல்லாத்தோடையும் நான் நிறையா பயணம் பண்ணணும். அந்த பயணம் வந்து அவங்க என்னை மறக்க முடியாததுக்கான ஒரு அன்பை அவங்களுக்குள்ளார சேர்க்கணும். நல்ல ஒரு பயணங்களை கடவுள் எனக்கு அமைச்சு கொடுப்பாரு. நல்லா இருந்துச்சு இந்த பயணமும். இன்னொன்று, நான் கன்னியாகுமரியில் கல்யாணம் பண்ணதாலே இவங்க எல்லாத்தையும் நான் வந்து இது வரைக்கும் நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், நான் தனியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை. எல்லா பயணங்கள்லேயும் யாருனாச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகணும். ஏன்னா அவங்களும் அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் ஒரு மிகப்பெரிய பயண விரும்பி, எங்கள் பெரிய அக்காவும் அப்படி தான் பயண விரும்பி, எங்கள் சின்ன அக்காவுக்கு அமைஞ்சதில்லை. ஏன்னா நாங்களாம் அப்படி ஒரு கூட்டுக்குள்ளாரே இருந்துட்டோம். எங்கள் பெரிய அக்காவும் எதனா ஒரு கோயில்னால் போயிடும். சின்ன சின்ன கோயில்னால் கூட விட்றாது, போயிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி எங்கள் அம்மாவுக்கு எதனா ஒரு டூர்னால் நான் போட்டு விட்ருவேன். அது 5000லேருந்து 50,000 வரைக்கும் எதுவாக இருந்தாலும். காஷ்மீர் போகிறதா இருந்தால் கூட எங்கள் அம்மா போவாங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்ருவேன். எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா இல்லையான்றதெல்லாம் தெரில. ஆனால் எனக்கும் ஆசை தான். ஆனாலும் இவங்க எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கணும்.
அனுபவித்து பார்க்கணும். அவங்க சந்தோஷத்தை நம்ம அடையணும். இப்போ எங்கள் அம்மா இப்போ கூட காசிக்கு தான் போயிருக்காங்க. அவங்க ஏற்கனவே காசி போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி மிகப்பெரிய சண்டை போயிட்டே இருக்குது. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அக்கா சொன்னாங்கடா, இந்த அடி போயிட்டு வரலான்னு. சரி அவங்க அக்கா சொல்லிட்டாங்க இடத்துல இல்லை, எங்கள் அம்மாவோட ஆசை புரிஞ்சிடுச்சு. சரி போகணுமாம்மா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்டோன்னே ஒரு சம் அமௌண்ட்டு சொன்னாங்க. அதை விட அந்த அமௌண்ட்டை விட ஒரு 3% அதிகமாக கொடுத்து செலவுக்கு வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, பத்தலைனா எப்போ வேணாலும் கேளுமான்னு சொல்லி அவங்கள இப்போ அவங்க சந்தோஷமாக ட்ராவலில் இருக்காங்க. அதாங்க ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வேடிக்கை பார்த்துட்டு, கண் எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு வர சுதந்திரம். எல்லா மக்களும் ஒரே மக்கள் தாங்க. அங்கங்கே இருக்கிற கட்டிடமும் அங்கங்கே சாப்பிட்ற சாப்பாடும் ஒரு ஒரு வித்தியாசத்தை சொல்லும் தெரியுமா? அதை ரசிக்கிறதுக்கு தாங்க பயணமே. ஆனால் சிலர் இருக்காங்க, ஏன் பயணிக்கிறேனே தெரியாத நடு சீட்லேயும் ஓரத்து சீட்லேயும் உட்காந்து தூங்கிட்டு கொரட்டை அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்களை நாங்கள் இல்லை. ரசிக்கணும் மனிதர்களே, மரங்களை, இயற்கையை, செடியை, சாப்பாடை, காற்றை, இது எல்லாத்தையுமே ரசிக்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய பயணங்கள். கோயிலுக்குள்ளார என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே முடி வெட்டுறது கீழே இருக்குது. நாங்கள் போய்ட்டு ரூம், இதெல்லாம் ஃப்ரீ ரூமு. எல்லோரும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அங்கே லாக்கர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படியோ கிடச்சிச்சு, 2 லாக்கர் கிடச்சிச்சு. எல்லா பொருளும் வச்சாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இந்த படத்தில் இல்லை, இந்த காட்சியில் நான் தான் ஹீரோன்றது இல்லையா, ஹீரோன்றதுக்காகலாம் இல்லை, எல்லாத்தையும் கிளப்பி கரெக்டாக கொண்டு வரணும் இல்லையா. அதனால் நான் எப்பயுமே முன்னாடியே கிளம்பிடுவேன். எப்பயுமே லேட்டாக கிளம்புறது என் மகராசி தான், இவங்க தான். அப்புறம் இவங்க கிளம்புனா தான் அவங்கள கிளப்ப முடியும். அப்புறம் அனன்யாவும் அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. எல்லோரும் கிளம்பி குழந்தைங்களோட எல்லோரும் ஜாலியாக போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக அந்த திருப்பதி பயணம் மறக்க முடியாத பயணமாக இருக்கும். இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்னோடய பேர் அவங்கள சொல்ல வைக்கும். இந்த மாதிரி அதில் ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு, ஒரு துக்கமும் இருந்துச்சு. துக்கம்னா அவ்வளோ தூரம் எல்லாத்தாலையும் போயிட்டு சாமி கிட்ட இருந்து பார்க்கணும்ல. சந்தோஷமாக எல்லோரும் ஒரேடியாக பயணம் பண்ணிக்கணும்.